ஹாய் நம்பர்களே, நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இங்கே வந்திருக்கோமாப்பா ப்ரோண்ட விட்டா வந்திருக்கோம். வாங்க ப்ரோவன்னு சொன்னால் யாருன்னு திங்க் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் கண்டிப்பாக ப்ரோவன்னு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் போய் நாங்கள் ஷீல் பண்ணணும். வாங்க நீங்களும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ப்ரோ விட்ட ஷீல் பண்ணுறதை பார்ப்போம். என்ஜாய் பண்ணுவோம். வாங்கோ வாங்க 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 ரொம்ப சர்ப்ரைஸ் பார்க்க போகிறோம். கதை ஓப்பன் பண்ணிக்க இருந்தது வேற பார்க்க போகிறோம்டா. ப்ரோவண்டா கேள்வி பொண்ணுங்க தம்பியா அண்ணா மாமா ஹாய் 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 அப்போ அப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கா பண்ணுங்க மாமா பண்ணுங்க சொல்லுமா க்ளோஸ் பண்ணுங்க டக்குனு கட் பண்ணுங்க இல்லை அவியல் பேர் இல்லை அவியல் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நம்ம தம்பி எப்படி இருக்கிறீங்க தம்பி இது கூட உங்களுக்கு இது ரெண்டு உங்களுக்கு மீடியம் தம்பி மீடியம் வாங்க 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 உங்களை ஓடி வாங்க ஓடி வாங்க. ஆமாம் அவ்வளோ அப்படி இல்லை அது அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு சேர்ந்து பேருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே பேக் வச்சுனாங்க. பாருங்க பாருங்க அம்மாவுக்கு சாரி உங்களுக்கு பிடிச்ச வழியால போகிற ஸ்வெட்டர் பாருங்க இருக்கா உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. இல்ல இல்ல ஒரு சந்தோஷம் போக கஷ்டமா நீங்க இது உங்களுக்கு இது கொஞ்சம் இந்த பெரிய சைஸ் தான் கிடக்குது. அது கொஞ்சம் இந்த யா போட்டு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குளிருக்கு போடுற மாதிரி வாங்கினாங்க. உங்களோட கலர் பிடிச்சிருக்காமா இல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு இதுதான் வேலை என்ன சாரி வாங்கி வைக்கிறது அதான் வாங்கி வாங்கி வைக்கிறது எங்கட விட்டு ஓ வாங்கி வாங்கி வைக்கிறதான் வேலை. ஆனால் உடுக்க மாட்டோம். ஓ பொம்பளை பிள்ளைகளுக்கு அதான் வேலை. அதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு சேர்ந்தல விட்டா என்னோட எல்லாம் தானே. அப்ப எனக்கு தனியா பூ கடைக்கு ஒரு மாதிரி இருக்கும் வாவ எடுத்து கொண்டு போறது. ஆனா அவா வாங்க மாட்டா பெருசா நல்லதானே உங்க மகள் மாதிரி அப்ப ஹாப்பி. வந்துட்டீங்க ஏன் என்ன சொல்லுங்க என்ன முதலாம் தேதி சமருக்கு ஒரு வருஷம் ஆகுது 1 இயர் இல்ல போன வருஷம் போன வருஷம் வந்த நீங்கள் பிள்ளையாக போன வருஷம் பார்த்தோம் வருஷத்துக்கு முதல் பிள்ளையா இருக்கு வருஷம் முதலாம் இனிதான் வருது வருது வருஷம் வருஷம் பார்த்தோம். அப்ப 1 இயர் அப்ப தம்பி சொன்னதே தானே ஒரு வருஷமா ஆகுது. குட் மார்னிங் மட்டும் மறக்க மாட்டேன். அதனால ஊர்லயே போறோம்னா நீங்க பழைய போறோண்ட வழியா இவருக்கு தான் வேலை உண்மையாவே இவருக்கு தான் வேலை 1 இயர் 1 ஹவர் ஒலிம்பி நித்திர கொள்ளாம குட் மார்னிங் போடுறதான் வேலை. நான் பேசுறது எல்லாருக்கும் அமர்த்தி கொண்டு இருப்பேன். ஆனா அதுக்கு ஒரு 1 ஹவர் எடுப்பேன். ஆனா 1 ஹவர் எடுப்பார் ஒன்று. நாங்க சொன்னா அதெல்லாம் பிடிச்ச ஆக்கலன்னு சொன்னா ஓகே சும்மா எல்லாருக்கும் போடக்கூடாதப்பா எல்லாரும் பிடிச்ச ஆக்கலாம். இன்னைக்கு தம்பிட்ட பெற போறேன் ஒரு ஹாப்பியா இருக்கும். மாப்பிள்ளை விருந்து மாப்பிள்ளை நேற்று நான் 2 மணிக்கு நித்திர கொண்டது 2 மணிக்கு அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதற்கு இருக்கும். ரெண்டு மணிக்கு பாரு 2 மணிக்கு நித்ரா அவ வேலை செய்ய நான் என்ன சொன்னான் தெரியுமா
அவியல் வந்து எங்கட வீடு அவியன்ற வீடு மொண்டு மாதிரி அவியன்ற வீடு மாதிரியே எல்லாம் செய்வினோம். நீங்க சத்தம் போடாம சொன்னா ஒரு டீ கொண்டு வந்துட்டேன். நாங்கள் இரவிரவா செய்த நாங்கள் ஏன் 2 மணிக்கு நித்திர ஒன்று சொன்னால் கொஞ்சம் இரவிரவா சிலதுகள் செய்தபடியா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்படி கஷ்டப்பட்டு செய்றீங்க இல்லையம்மா அது இப்போ சகோதரம் வீட்டையும் பெரிய அன்பா வரும்போது அந்த கிறிஸ்மஸ் மூட்டங்கள் வரைக்கும் ஒரு ஹாப்பியாக வருவாங்க. காசு கொஞ்சம் கொடுக்கணும் இல்லம்மா சும்மா நெடுகளும் போகிறோமோ இருந்துட்டு போய் அப்படி போய் ஒரு ஹாப்பியா போகணும் மேம். நாங்கள் பழகிட்டு அதை ஒன்றும் இது பண்ணல. எங்களை அடித்தாலும் சொல்லி கொண்டு இருந்தேன் பாசாவை கட்டி போட்டு அடித்த மாதிரி பஸ்ஸா பாரு பஸ்ஸை வரும் பச்சை ரத்தம் ஒழுகும் போது அதை தாங்க திருந்த மாட்டோம். ஆனால் பழகிட்டோம். வாங்கலாம் சூப்பராக செய்வோம்மா. தம்பிக்கு 7ஆவதுன்னு சொன்னபடியே நாங்க நண்டு ரசம் வைப்போம். நிறைய நாள் சமைச்ச ஒரு நாள் அம்மா நடுகளும் ஒரு காலம் அம்மா மச்சன் சாப்பிடல இந்த கையால. இல்ல இல்ல எங்க இல்ல இல்ல எங்கட மச்சம் ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு காலம் ஒருக்கா ட்ரை பண்ணீங்க. பிஃபோர் எங்கட வீட்டை வரைக்கும் நீங்க முருக்கங்காய் பொரிச்ச குழம்பும் வடையும் ஒரு மாதம் செய்வோம். அம்மா கொஞ்சம் இல்ல இல்ல கோயில் சாப்பாடு இருந்து சாப்பிட்டுருக்கோம். ஐயப்பன் கோயில் சாப்பிட ஐயப்பன் கோயில் இல்ல அப்புறம் ரைஸ் செய்ய மிக்ஸ் பண்ணேக்க அதை எடுக்கலாம். கொஞ்சம் முந்தின போயிடும் நெய் நீரப்பு போனோம். முந்தின சாப்பிட வச்சிருந்தீங்க அது இங்க முந்தின நாள் எல்லாம் சாப்பிடலாம். அதனால அப்படியே நாங்களும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். நாங்கள் வச்சுட்டு தான் நாங்கள் எங்கட விட்டு நாங்கள் சமைக்கிறோம். எந்த நேரம் சமையலானே நான் எந்த நேரம் சமைச்சு கொண்டே இருக்கிறது. அப்போ சாப்பாடு ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்லாக இருக்கு. சாப்பாடு எனக்கு வேலை தான் வேலை. அப்போ கொட்டுவீங்களோ சமைச்சு? இல்லை எங்கட அப்பா என்ன செய்வாதீமா, எங்கட அப்பாவுக்கு ஒரு நல்ல பழக்கம். சமைச்சா ஒரு கொண்டினர் இருக்க கொஸ்கோ கொண்டினர் இருக்க ஒரு ஆக்களுக்கு எனக்கு சாப்பிட்ற மாதிரி சிக்கன் அண்டா பாபிக்கொண்டு சொன்னா அதுக்கெல்லாம் கட்டி கொடுக்க அருண் வந்து எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம இருக்கு கட்டி கொடுக்குற வழக்கம். அப்ப வேலைக்கு போய் வைக்க மண்டே இப்போ சண்டே நாங்க சமைக்க போறோம்னு சொன்னா மண்டே மார்னிங் ஒரு பேக்கு ஃபுல்லாக கொண்டே கொடுப்பேன். ஓ பக்கத்துல 2 பேர் இருக்கு. மெக்சிகன் அண்டு வேற ஒரு நாட்டுக்காரர். இது வேற நாட்டுக்காரன் மெக்சிகன். அப்ப எங்கட ஃபுட் பிடிக்குமா கேப்பினா? அப்ப நாங்க அது வடிவா ஃபிட் பண்ணீங்களா? தாராமண்டா தான் இருக்கு. ஓ கூட வேற ஒண்ணும் வைக்காதீங்க. என்ன இது இங்க வேறதுக்கு அங்க ரெண்டு தரம் முடிஞ்சிட்டு ப்ராடக்ட் அப்புறம் ஃபுல்லா மாத்தி. ஆனா அது நல்ல ரெண்ட் ஆயிடு. நல்ல வாகல பிடிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்க இந்தியால பார்த்தேன். இந்தியால பாருங்க 2 பேரும் மூவமா அப்படியா ஒரே மாதிரி என்ன மகள் அப்பா வேஸ்ட் அடிக்காம என்ன செய்வேன் நம்ம அம்மாண்ட வட்டம். ஓ வா வா சரியா அப்பா அம்மா அம்மா 2 குட்டி ஒரு அம்மா குட்டி பேபி இவங்க சொந்தக்காரங்களா தெரியும். அர்வாஸ் பேர் சித்தங்கனியாங்க. அந்த அவாக்கு பெருசா சித்தங்கனியோ அவ கொழும்பில இருந்தவடியே சின்னல சொந்த தெரியா. நாங்க போடுறது பாருங்க நீங்க போட்ட உங்களுக்கும் ஒரு இது நல்ல சந்தோஷம். சமைக்கிறது ஈஸி இல்லை என்ன அம்மா ஒரு குட்டி சட்டி தாங்கம்மா. இது நாங்கள் இருக்கிற பாவிக்கிற சட்டி ப்ரோ ரைஸ் செய்கிறதுனா எனக்கு என்ன தெரியாதுங்க மண்டை இத்திரியே வருது. அடே சொல்லுங்க அம்மா வந்து அம்மா அப்பா கிறிஸ்தவர்கள் வந்து இத வாடியா இதெல்லாம் சாப்பிட்டு மாட்டீங்க. இங்கே பாருங்க பச்சை மிளகாய் உங்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பா நான் கொண்டு வருவோம். சரிங்க அம்மா ஒரு கிளி நாங்க கலந்திருந்த கிளியே கூட்டு கடைச்ச வேகிற
அங்க கோயில் குளங்கள் அங்கே வாழ்க்கை பேசும் பாலும் சம்பளம் சாப்பிட்டாலே நிம்மதி கோயில் கோயில் இது அதுதான் ராத்திரி என்ன சொல்றேன் என்ன சொட்டு அவியட்டும் அவிய வேணும் சொட்டு அவியணும் அவிஞ்ச மாதிரி வர வேணும் அவியக்கூடாது. தேங்க்யூ அம்மா அவிஞ்சமா இருக்கணும் அவியக்கூடாது அப்புறம் கூட வேணுமா இந்த ரைஸ் வாய் துறப்படுவது இல்லையோ விட்டா போல கதை வாய் துறப்படுவது இல்லை என் மைஸ் என் சிங்கக்குட்டி மாதிரி சிங்கக்குட்டி இப்படித்தான் வந்து அப்படித்தான் கதை வந்துட்டு ஒரு மாதிரி எங்களோட கதை கொஞ்சம் கதை வந்தா சரி எங்களை தெரியும் இல்லாத தெரியாத ஆட்கள் தான் கேட்க மாட்டேன் எங்களெல்லாம் ஆனா உங்களோட பல நாங்கள் இப்போ உங்களை மேரி பண்ணும் போது உங்களுக்கு ஐஸ்கிரீமும் கூலிங் பார் எல்லாம் வாங்கி தந்துட்டு போனோம் தெரியுமா அது கதை கதைக்கிறது சரி அப்படியா அப்படியா நடக்குது படிக்க போறேன் களி களி இதை அப்படியே வை. சமருக்கு வந்தா சரி சட்டி எல்லாம் பேருந்து வெளியில என்னண்ணே வேணும் கொஞ்சம் 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 க்ளோஸ் இப்போ எடுக்காமல் கொஞ்சம் ஃபாராக எடுக்கணும் அவருக்கு ஸ்பெஷல் இல்லையோ அதுக்கு அவர் வரும் ரைஸ் பிளைன் ரைஸ் ரைஸும் அந்த கோழிக்கால் அவன் சாப்பாடுண்டே கேட்க மாட்டான் கொடுத்தா சாப்பிடுவான் நீங்கள் கழுவிட்டீங்க கொஞ்சம் ஓ நான் தான் முக்கியமான சாப்பாடு உள்ளே வேற மாதிரி உடைக்கிறது இப்போ நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன் நீங்கள் நான் அதுக்கு எடுத்ததான் நீங்கள் குறிப்பாக கழுவினீங்களோ கொஞ்சமாக தான் ஓ 14 தேதி பிறந்தது 23 நான் 4 அஞ்சு நீங்க அஞ்சா அஞ்செண்ணம் பண்ண பிடிக்கா என்னண்டு அஞ்செண்ணம் பண்ண பிடிக்கா அவர்கிட்ட விட்ட 3 பேர் 5 பேர் இருக்கிறாரு தனியா அஞ்சுங்க தனியா அஞ்சுனா தனியா 5 பேர் மற்றவா எங்களை உங்களுக்கு பிடிச்சவா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் சிங்கக்குட்டி தனியா 5 சிங்கக்குட்டி தனியா 5 இவங்க அஞ்சு 5 அதான் உங்களோட பழக்கம் வேற கலெக்ஷன் நம்பர் என் மகள் எங்களோட அம்மா அம்மா ஆறு லவ் கலெக்ஷன் நம்பர் என் அம்மா மாறு என் மகளும் மாறு நீங்க மாறா நாங்க இவன் என்ன அம்மா 6 எங்களோட குட்டிமா 6 தம்பி ப்ரோ 6 நீங்க 6 6ஆம் நம்பருக்கு சரியான கஷ்டம் 6 மணி இல்ல இல்ல பெஸ்ட் நம்பர் கொஞ்சம் பிஸியாக 6 நம்பர் கோம் வந்தா பொல்லாதாக்க இல்ல நெல்லாக்கோ சாந்தமா கோம் வந்தா பொல்ல ஆனா நெல்லா நம்பர் பெஸ்ட் நம்பர் கோவம் பேர் எங்கட லவ்க்கு பேர்றது துர்ரண்டு கோவம் பேர் எங்க அம்மாவுக்கு கோவம் பேர் என்டரா படுத்துற பாடு லவ் மாயே இருக்கும் அப்புறம் பார்த்தா உபாவோண்டு கேட்குற மாதிரி இருக்கும் டக்குனு மாறிடும் கோவப்படுங்க இல்ல நான் வெட்டுவேன் சில பேர் என்ன சொல்றதே இல்லை வட்டி பழக்கம் இல்லை அப்படி சொல்றவே சொன்னவர் சமைக்க சொன்னவர் அவற்றை வேலை தான் சில பேர் இது என்ன செய்துட்டு சரி அருமா சின்ன பண்ணுறோமா ஐயோ தம்பியை அள வைக்கிறோமே வந்து குமனுக்கு இல்லைங்க கண்ணுக்கு குளுமையா இங்க வாங்க நான் கழுவு ஐயோ அங்கே வெட்டின மாதிரியா பாப்பா இதுக்குள்ள இந்த மிளகுக்குள்ளேயே தக்காளி பழமும் ரெடி ஆயிட்டா இதை விடுங்க பெரிய எல்லாம் ஷாப்பிங் செய்துட்டேன் தம்பி வேலை என்னன்னு விட்டுட்டேன் தம்பி வேலை கட்டாயம் போகணும் வேலை முக்கியம் இந்த நாட்டு நீங்க வேலைக்கு தான் வேலை வேலை தான் நீங்க வேலை என்ன சொன்னீங்க தண்ணி கொதிக்க விட்டுட்டீங்களா தண்ணி இப்போதைக்கு இல்லை இதுல கொதிக்கிறது தான் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் இதுல எப்படி தண்ணி கொதிக்க வைக்கிறது எடுக்க கொஞ்சம் நான் பண்றேன் இது ஃபுல்லா விடுங்க முழங்காடும் இல்லை ஃப்ரைட் ரைஸுக்கு காணுங்க அடியே மேட்டர் இதா பட்டுங்க தம்பி எனி தேவையில்லை இது சம்பளுக்கு இது சம்பளுக்கு நண்டு கறிக்கு ஓ நண்டு கறிக்கா நண்டு கறி கொஞ்சம் இதுக்குமா கொஞ்சம் 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 ஓய்வு இது வருது இந்த கஞ்சல் வருது கழுவிட்டீங்களா எல்லாம் இது கழுவிட்டீங்களா ஓகே
ஐயோ கழுவாம தான் சமைக்கணும் கொஞ்சம் அது பஞ்சில calcium போட்டு வந்துட்டா? வைக்கிறது. அவ அப்படி சொல்லிடு. குடிக்கிறது மறந்துட்டான். இவங்க எப்படி இருக்கிறாரப்பா இவங்க அங்கடப்பா தம்பி அழுது காணாம இப்ப அடுத்த வேலை. ரெண்டு புறாவும் சேர்ந்து தம்பி அழுகுறது எனக்கு மனம் இதாண்டுதான். இங்க வேறங்க கிளி அழுகுறன்னு சொல்லி அழக்கூடாதுன்னு சொல்லி எங்கடப்பா விட்டுற என்னவா சின்னால் வளரு. சின்ன ஆள் வளரையில் அவ ஒரே மாயிட்டான் அப்பா குட்டிமா டக் டக் கருவேப்பிலை இருக்கா இங்க பாருங்க கட்டமா இருக்குது சரியா நாங்கள் மிக்சியில் தக்காளி பழம் அவிச்சு புரிம்பா ரசத்துக்குன்னு சொல்லி அடிக்கிறோம் பெசலாக இப்போ பாருங்க வெங்காயம் செத்த மிளகா பச்சை மிளகாலாம் போட்டு நாங்கள் ரசத்துக்கு கொஞ்சம் சாடி எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம் டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. வதக்கி ஸ்பெஷலாக எடுக்க போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் ஜம்மியாக இருக்கும் அது கொண்டு ஒரு இது இருக்குது என்ன இதுதான் ரச பவுடர் மெயின் இதுக்கு பச்சை மிளகாய் செத்த மிளகாயும் உள்ளியும் போட்டு கொஞ்சம் தோல் உரிக்கக்கூடாது அப்படியே கழுவி எடுத்துப்போம் அதுவும் அரை நுரையெல்லாம் அரைச்சி வச்சுக்க அப்புறம் இதுவும் கண்டிப்பாக இதுதான் மெயின் ரசத்துக்கு சரியா இப்படி செய்யுங்க ஜம்மி ரசமாக வேறு வாங்க பார்ப்போம் இவன் போலீஸு இவன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கு தம்பி மசா பவுடர் என்ன தெரியும் தெரியும் பார்த்துறேன் ஐஸ்கிரீம் குடிச்சதோ விழுந்துட்டீங்களோ அப்போ நீங்கள் என்ன ஸ்லிப்பர் போட்டு நீங்கள் கடவுளே அது ஒரு பெருமையாக சொல்கிறா விழுந்தது கவனமாக இருக்கணும் அம்மா விழுந்தாம கஷ்டம் ப்ரோ மாறாது உண்மையாக சொல்லணும்னா பேக் பெயின் நான் வேலைக்கு போய் நான் குளிர் ஏரியா தானே பேக் பெயின் வந்து கொட்ட பாடு அப்போ சறுக்கிட்டு டக்குன்னு புதையுது இஞ்ச இந்த இதுக்கிட்ட வந்துட்டேன் என்ன நாங்கள் கீழே இறங்கி நாங்கள் புதைஞ்சு ஓ பாருங்க விழுகிறத பார்த்து சிரிக்கிறது கணக்கு நான் பிள்ளையாரப்பா காப்பாத்தியாச்சுன்னு சொல்லாம இல்லை இல்லை அதுவும் விழக்கூடாது விழுகிறத பார்க்க ஒரு ஃபன் எங்கட விட்டா விழுந்தா சரி கவலையில அதை போட்டு உறைஞ்சிறது இதை போட்டு உறைஞ்சிறது அவசியம் அது ஓகே எனக்கு அதான் இல்லை போன முறை உருண்டது நாங்கள் பஞ்சுக்க விழுந்துனாங்க அப்படிதான் போன முறை நாங்கள் சினிமா விளையாடினா பாருங்க நாங்கள் பெட்டியோர் மேலையில் போயிட்டு ரொம்ப விழுந்து உருண்டு கூட வந்தது ஓ பார்க்க நேரம் இருக்கும் அது சூப்பராக இருக்கும் என்ன பண்ண இருக்கும் இது நான் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துனீங்க நான் செய்தது நன்றாசம் இது தம்பிக்கு அனுப்பெசலாக செய்வோம் மட்டும் சொல்லி வந்தேன்னா நான் பெசலாக காட்ட தேவையில்ல எண்டியில் தம்பிக்கு தான் மோஸ்ட்லி காட்டுவோம் வாங்க தம்பி அப்பா இந்த சட்டி எடுங்கப்பா இந்த வரைக்கும் ஏன்னப்பா இதில் கொண்டு வந்து வைக்க நீங்கள் இதில் வைங்க இருக்கா அம்மா இதில் சாரி நீங்களே வச்சுனீங்க இதில் போடுங்க கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டா தான் அப்படியோ இது தனியாக இது நீரஞ்சல் ஓ நேரம் செல்லு நல்லா கொஞ்சம் அதே மாதிரியே செய்யுங்க அதே அப்புறம் இது அப்புறம் ஊற்று வைங்க ஓகே ஓகே இந்த அடுப்பு வேலை செய்யுமாம்மா இந்த அடுப்பு இது பயமோ இஞ்சால சுடுமோ இதுல விக்கெட்டு அது கொஞ்சம் சின்ன இல்லைங்கோ இல்லை இந்த சட்டி மறக்கிற சட்டிங்கோ இல்லைங்கோ அதுல நெல்லா இருக்கும் பெஸ்ஸம் அடுக்கலாம் அது நெல்ல சட்டி நாங்களும் ஒரு சட்டி தான் மச்சத்துக்கு பார்க்கிறோம் அவங்களுக்குன்னு சொல்லித்தான் 2:30 கொண்டு வந்து நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் 3 நாள் இருக்கிறோம் நாங்கள் அப்போ சைட்டால் தம்பி செய்ய போகிறார் ஓகே சரி தம்பி செய்ய நல்லா மஞ்சள் சிவப்பு வெள்ளை எல்லாம் நான் தான்
சோறும் முக்கியமானது. இதுக்கு என்ன சொல்லுவோம்? இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு முக்கியமானது என்ன? சோறு. அதுக்கு நான் தான் சொல்றேன். யா அவியெல்லாம் எடுக்குவாங்க. அதில் ஒரு பக்குவம் இருக்கு. உண்மைதான். அரிசியிலே உண்மையாதான். அரிசி ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் அரை பக்கத்தில் எடுக்குவோம். இல்லாட்டி நாங்கள் குளியல் சோறு ஆக்கி விட்டுருவோம் இல்லையா? அப்போ அவள் அந்த மாதிரி வடிவங்களுக்கு வடிச்சு தரேன். அப்போ இப்போ ஓகே ஒன்று பாருங்க. டேஸ்ட் பண்ணி நீ ஓகே ஒன்று பாருங்க. ஓகே ரைஸ் மேல போட்டு கடிச்சியா? நல்ல வாசனை தாங்க. ரசம் வாங்கோ. ஐயோ கவலை அம்மா அப்பா சாரி. மாட்டீங்களா? நான் இப்போதைக்கு குடிக்க மாட்டேன். இது முக்கியம் இல்லை. வாங்கோ அக்கா. சமைச்சு முடிச்சு எல்லாம் மாறி ஏன்னா உங்களுக்கு அப்படியே தந்துட்டு அது பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கு பசி வந்தா என்ன நடக்குது? சாப்பிடுவேன். அம்மா. சாப்பிடாம இரு. தாங்க மாட்டேன். பசி வந்தா டான்ஸ் ஆடுவா. பசி என்ன? சுட்டுட்டோம். சாரி. நானும் கையில பிடிச்சி வச்சு கொண்டிருக்கு. இருந்து குடிங்கோவன். இருந்து குடிங்கோவன். வடிவா கூடி இருந்து கூழ் தான் குடிக்கிறது. அதான். இந்தியன் ரசம் குடிக்கிறது. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. புலா இலையில குடிக்க முடியா? அப்படியே குடிச்சா நல்லது. நல்ல கதை. அதான் மீன். ஆனா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை கிடாது. உங்களோட அம்மாவுக்கு என்ன தெரியுமா? சொல்லட்டும். இந்த சமைச்சிக்க காரணம் அவன் பழகாது. சமைச்சு முடிச்சேன்னா கடைசி நேரத்துல அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப அதை நிப்பாடி படி இதை குடிக்க இல்லை உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஓடாது. உண்மையா ஒரு பழக்கம் பழை உங்களுக்கெல்லாம் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு ஹாப்பி மாதிரி. எனக்கு ஒரு அந்த பழக்கத்துக்கு வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஹேண்ட்போட தந்த பிறகு நான் சாப்பிட நல்லா இருக்கும். லேட்டர் அது கொஞ்சம் சுடுவதுங்க. கொஞ்சம் ஆறு நாங்கள் தம்பி எடுக்கிறீங்க. தம்பி எடுக்குங்க படிப்பா. ஓ என்னங்க எது நண்டு குழம்பு வைக்க இல்லை லவ் சாப்பிடுவா. பாபிக்கெல்லாம் போடுறோம் சாப்பிடுவோம். லவ்லாவுக்கு ரெடி இல்லை. என்ன லவ்லோ எப்படி இருக்கு தம்பி? சின்ன தம்பி எப்படி இருக்கு? என்னங்க ஓ கேட்கும். ஓ சோரியப்பூ கடைசியாக சமைச்சு போட்டு நீங்கள் அடிக்கடி நல்ல சமையல் பிரியாணி ஓ நண்டு கறி வீடியோவை போடுறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படி. எனக்கு தண்ணி சாப்பாடு நீ கூட சொல்றாங்க. ஓ நீங்கள் குடிங்க பைக்கு. தம்பி இது சூப்பா சமையல் செய்ய லேட்டா. இது குடிச்சிட்டு நாங்கள் தேங்காய் இது தண்ணி சரியா? இது நாங்கள் இது கொஞ்சம் இதுக்கு குடிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்களா டேபிள் மேனஸ் தெரியுமா? போனோன்னா சாப்பாடு வேற சூப்பு குடிக்கணும். அதான் நான் டக்குனு போய் சூப்பு வச்சிடும். அது தம்பிக்கு தடிமனா இது வச்சு கொடுக்கணும். தாங்க கொஞ்சம் முட்டு கொண்டு வாங்க. டாக்டர் குடிக்கணும். சிக்கன் பேட்டியோ சிவா கெடுத்து வச்சுக்கிறேன். சிவா ஒன்றும் சாப்பிட மாட்டேன். ரைஸ் வேண்டாமே ரைஸ். நீ வாருங்க எப்படி இருக்கேன். நீ வாருங்க சூப்பராக நாங்கள் இன்றைக்கு. ஓ அப்பா ஓகேடா. சூப்பராக நாங்கள் நண்டு கறி வச்சு நண்டு ரசம் வச்சு இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸும் செய்து இன்றைக்கு எல்லாம் நாங்கள் வெஜ்ஜி போட்டு சிக்கன் இறால் எல்லாம் போட்டு வெஜ்ஜியும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்ய போகிறோம்.
இன்னைக்கு தம்பிக்காண்டி செய்யப்படும் வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரியா அம்மனுக்கு சொல்லுங்க தம்பிக்கு சமைச்சதில் எது விருப்பம்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிடுவோம் மண்டே நாங்கள் இவங்க அப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த வாய்ப்பு அப்படி எங்களுக்கு வந்தோடனே உள்ளி எல்லாம் முடிச்சு எல்லாம் அம்மா தான் செய்கிறாங்க. அம்மா சிக்கன் வைக்கிறேன். இங்கே வருங்கோ என்ன அங்கேருந்து எடுக்கணும் அங்கேருந்து எடுக்கணும் இங்கே வேங்க சிவமதிய உங்களுக்கு சுமதியே சொல்ல தேவையில்ல புரிம்பாவனும் சொல்ல தேவை சொந்தக்கார விட்டு போனால் அப்படி இருப்பாண்டு நாங்கள் புரிம்ப சொல்ல தேவை சரியா எனக்கு களத்தில் இறங்கி எல்லாம் செய்யணும்னு ஆசை சரியா சமைக்கிற ஆக்களுக்கு சும்மா போய் இருக்கல ஒரு இடத்துல எல்லாம் செய்யணும் அதுவும் இன்றைக்கு பாருங்க எங்களுக்கு எனக்கு ஒரு அக்கா இல்லை தங்கச்சி இல்லைன்னு கவலைப்படுறேன்னா கடவுள் மாதிரி எல்லாம் இடிச்செல்லாம் தரேன் வவா விடுங்க ஒருக்காவா இடிச்சு தரவா காட்டுங்க ஒருக்கா நான் தான் அடிச்சேன் நான் இங்கே பாருங்க அம்மா முடிச்சு தந்தவா அப்புறம் மாறி மாறி இடிக்கணும் மருமலை முடிக்கணும் அம்மா முடிச்சு தந்தவா எங்களுக்கு அவள் தான் ஃபஸ்ட் இடிச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமைக்காம 2 நாளைக்கு ஒருக்கா சமைக்கலாமே இல்லை ஒண்டை விட்டு ஒரு நாள் தான் சமைக்கிறேன் நான் ஒண்டை விட்டு ஒரு நாள் தான் நெடுகளும் சமைக்கிறேன் கேட்டு சமைக்க ஒவ்வொரு நாளும் சமைக்கிறேன் இல்லை ஒண்டை விட்டு ஒரு நாள் சமைப்பேன் அதால் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட்டு நீ சிந்து விட்டேன் முந்த நாள் இங்கே லவ்வும் அம்மாவும் கிளிந்த அம்மாவும் இங்கே அப்போதான் இங்கே அப்போதான் அம்மாவுக்கு லவ்வுண்டா காணும் ஏன் அம்மா ஃப்ரெண்ட் மாதிரி பழகணும் என்ன கலெக்ஷன் நம்பரும் இப்போ வைஃபுன்ற நம்பரும் ஆகிட்டா இப்போ என்ன 2 பேரும் 6 3 பேரும் 6 இப்போ லவ் என்ன ஒட்டிட்டு என்ன யா ஏன் லவ் 9 வயசு எனி பர்த்டே 9 இவ 9 அவ 11 11 தெரியாது 11 ஷாலமா சேவா யாரு இவா கொஞ்சம் சைல் கொஞ்சம் எங்கட லவ் வலிக்கிட்ட கொஞ்சம் சைலாக வலிக்கிடும் தானே அக்காச்சி இருக்கு ரெண்டாவது அக்கா பாப்பிளை மாய் வச்சிருக்கிறது பாப்பிளை இருக்கு பாப்பிளை மாதிரி செய்து வைக்கிறது அப்படின்னா யா அம்மா நீங்கள் விருப்பமா வடிவாக இருக்கிறாண்டு மேக்கப் யா அம்மாவுக்கும் விருப்பம் எல்லாரும் அம்மாவுக்கும் மேக்கப் விருப்பம் அதுதான் விருப்பம் பண்ணபடியே தான் நான் சொல்கிறேன் லுக்காக இருக்குன்னு சொல்லி லவ் என்ன மாதிரி முகம் எல்லாம் அவன் என்ன மாதிரி மற்றவே 2 பேரும் அப்பா மாதிரி ஒரு ஆள் உங்களை கட்டி பிடிப்பா ஒரு ஆள் அவள் தான் இது செய்கிற கூத்து சரண்யா அவள் தான் செய்கிறவா அப்பா எல்லாம் கட்டி பிடிப்பான்னு சொல்லுவீங்க தேப்பனை நசிப்பாண்டு அவள் தான் நசிக்கிறது வேலை பிக் ஹேர் வேணும் லாங் ஹேர் வெஜிடேரியன் ஆனால் வெஜ்ஜியும் மெச்சம் மட்டும் தெரியாது மரக்கறியும் சாப்பிடணும் சாப்பிடணும் நாங்களும் ஒரு கிழமை நாங்கள் எஸ் ஃபேமிலி ஒரு கிழமைக்கு ஒருக்கா இருக்கிறோம் நாங்கள் ஒரு கிழமைக்கு 3 நாளுங்க அவ அம்மா அப்படி நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் 3 நாள் ஒவ்வொரு கிழமையும் 3 நாள் சாய பாபாவுக்கு பிடிப்போம் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டோம் செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டோம் சனீஸ்வரன் பிதரம் பிடிச்சோம் அவ்வளோ பிறகு பாபா எங்களோட வந்துருவார் நெடுகளும் பிடிச்சான்னு சொன்னா மாமி எங்களோடய வந்துருவாருங்க வாங்க லவ் வாங்க லவ்வுக்கு இன்றைக்கு நாங்கள் நண்டு கறி சூப் குடிக்கிறோம் லவ் மாட்டேன்னு சொல்ல இங்கே வாங்க இப்படி என்ன சுடும் இல்லை இப்படி ஓகே கொஞ்சம் சுட்டுரும் அப்படின்னா என்ன இது எல்லாமே அந்த மிளகா போட்டா எல்லாம் பூ மட்டும் சொல்லிடுறோம் என்னது சைவத்தில் இருக்க மச்சம் கிடக்கிற நாவூர் எல்லாம் தெரியுமா நாங்கள் மிளகாயை
சுற்றி போட்டு நாங்கள் கண்ணு ஓ இப்போ நாங்கள் மச்சம் பக்கத்தில் சமைக்கும் போது மச்சமெல்லாம் போங்கோ அம்மாவுக்கு வேண்டாம் வந்துட்டு வச்சு சமைக்கிறோம். இங்க கொஞ்சம் வித்தியாசம் என்ன சொல்லுங்க பாப்போம். மாறி மாறி மச்சமாகின நான் களை போட்டு வைக்கிறேன். நீங்க அதுக்கு என்ன ஒரு கமெண்ட் மரக்கறி கண்டு வச்சு அப்படித்தான் அதுல ஒரு கனடியில ஒரு செட் கலர் அதுக்கு மரக்கறிக்கு ஒரு கலரை வாங்க சட்டி கலர் இருக்கு தானே அப்படித்தான் வச்சு கிடாக்கு சட்டி கணக்க வச்சுக்க கூடாது. சட்டி வச்சுதான் கஷ்டம் என்ன ஆனா நான் போன அப்புறம் எல்லாம் மச்சமாகி ஸ்ப்ரிங் புரியும்பா வச்சு நீங்கள் அதுக்கு போட்டுட்டீங்க. எனக்கு புரியும்பா அது கொஞ்சம் கூட சைட்ல வச்சுனாங்க வித்தியாசம் யா எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். வெங்காயம் எவ்வளோ பட்டி நீங்கள் அது காணாது கோவா காணு நீங்கள் எடுங்க கொஞ்சம் என்ன மாடு மாட்டேன் கோவா கொஞ்சம் போட்டு உள்ளி இப்படி முதல் வெங்காயம் சாடியா வதக்க வேணாம் தம்பி இப்படி செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கி கொண்டு வரைக்க கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் வதங்கி கொண்டு வரும் போது கருவேப்பிலை போட்டுட்டு பிறகு உள்ளி போடணும் சின்ன சின்ன வட்டின உள்ளி. அது கொஞ்சம் வதங்கின பிறகு அந்த உள்ளின்ற வாசம் தான் ஃப்ரைட் ரைஸில் அடிக்க போகுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கேரட்டு வேகாது சரியா கேரட்டும் நாங்கள் போஞ்சியும் வேகாது அதை போட்டு வதக்குவோம். அதுக்கு சாப்பிடுவோம். ஐயோ அப்படி சமைக்க நோ அப்படி செய்ய ஜம்மி வராரு ஜம்மி வேற ஒரு சாமான போட நினைத்தா வேறமான ஜம்மி வராரு வடிவேல் மாதிரி சொல்லுங்க. சூப்பு போட்டு குடிக்கிறேன் சூப்பு போட்டு குடிக்கிறேன்ல சூடு ஆயில போல அடுப்புனா அடுப்பு போட்டீங்களா முதல்ல போடவே இல்லை அடுப்பு போடவே இல்லை என்ன சாப்பிட்ட காலை திருப்பி போட்டோம் சொட்டு கொஞ்சம் மனம் போகும் நல்லா கேட்டரிங் சர்வீஸுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு எல்லாம் ரெடி ஆகுது ஒரு பர்த்டே பாடி கொண்டாடலாம். ஆனால் நீங்கள் பெரிய பெரிய லெவல் பெருசாக சமைக்கிறது சரியாக டேஸ்ட்டாக வருது. ஆனால் அது பெரிய கஷ்டமான வேலை பெருசாக கணக்காக சமைக்க டேஸ்ட்டாக வருது எனக்கு வேறு இன்றைக்கு நாங்கள் தம்பியை வச்சு ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ண போகிறோம் சரியா இல்லை முதல்ல என்ன குக்கிங்கில் இருக்கான்னு தெரியுமா முதல் நாங்கள் குக்கிங்கில் என்ன சொல்லுவோம்டா வெரம் இல்லைன்னா இல்லை 7 பேரண்டு இல்லை அவன் குட்டியாக்கள் எங்கட சாப்பாடுக்கு வர மாட்டினா அப்போ லவ்லவ் சாப்பிட மாட்டா கொஞ்சமாக சாப்பிடுவா சாலமாக சாப்பிட மாட்டா ஏன்னு சொன்னால் நண்டு கறி எல்லாம் பெரிய சட்டில் சமைச்சு தான் நல்லா வேறு குட்டி சட்டிக்க போட்டால் நண்டு கறி. இப்போ நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு எங்கட விட்ட சொந்தக்கார வர போயினோம் ஓ பெரிய சமையல் கூழுகள் இப்படி எங்கட விட்ட நீங்கள் வர போகிறோம்னு சொன்னால் இப்படியான சட்டிகள் பாவிப்போம் ஃப்ரைட் ரைஸ் அந்த நாங்கள் கூட மோஸ்ட்லி கூட செய்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இந்த சட்டி பாவிப்போம். அன்றைக்கெல்லாம் எங்கட விட்ட ஓ எல்லாம் இருக்குது எங்கடப்பா எல்லாம் நடுவில் வாங்கி தரோம் பலகாரம் சுடலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அதெல்லாம் களி போட்டு மட்டன் கறியை குழச்சி போட்டு தான் இரும்பை போட்டு அதில் தொட்டு உங்களை களி போட்டு தந்தா இது உங்களுக்கு சாப்பாடு தெரிவிக்க நானும் எங்கட அப்பாவும் சாப்பிட போகிறோம். அப்போ நீங்களும் இன்னொரு புள்ள மாதிரி இருந்து சாப்பிட போகிறீங்க. 5 பிள்ளைகள் உங்களோட சேர்த்து 6 பிள்ளை மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகிறது அதெல்லாம் நான் பார்க்குறேன் இல்லைங்க. எனக்கு சந்தோஷமாக சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் அம்மா அண்டைக்கு மச்சம் மண்டை சாப்பிடணும் கவலை அவ்வளோ என்ன ரெடி இல்லை இது ஃப்ரைட் ரைஸ் இல்ல கூட்டாங்க இஞ்சால பாருங்க இஞ்சால அப்பா 2 செஃப் சேர்ந்துட்டு நம்ம 3 பேர் 3 செஃப் சேர்ந்தா வீட்டுல கஷ்டம் பண்ண என்னோட சேர்த்து 4 பேர் மதியோல இங்க பாருங்க இங்க பாருங்க எங்கட அப்பா இஞ்சால நண்டு குழம்பு
அம்மா சுமதி செய்த ஒரு நண்டு குழம்பா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு என்னப்பா இதெல்லாம் வச்சு வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் அம்மாவுக்கு ஸ்பெஷலாக அடிபட்டு இது சைவம் தான். இங்கே அப்பா பிஸியாக நிற்கிறார் அப்பா என்ன நடக்கப்பா அமைதியா எங்களை விட்டு அமைதியாக சுமை சமைக்கும் போது சத்தமில்லாமல் இருந்தவர் இப்போ அவர் கலகலப்பா தெரியுற மாதிரி இருக்கு இவர் நான் சமைச்சு செலவுடைய கோவில் கூட எனக்கு தெரியும் அவ்வளோதாங்க. ஓகே நாங்கள் வெஜ்ஜு ரைஸுக்கு நாங்கள் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸுக்கு என்ன அவார்ட் கொடுக்க போகிறோம்ட்டு தான் இருக்குது சரியா நான் ஒரு காலம் தமிழ் சாப்பிடல நான் செய்யறது சும்மா செய்யணும். அவா இல்லை சாப்பிட கொடுத்தா பிறகு பேசி சாப்பிடுவோம். ஐயோ வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நாங்கள்லாம் மச்சன் செய்த போது அம்மாவுக்கு 1 மில்லியன் சொல்லி செய்கிற சன்னே நீங்கள் எப்படி சொல்லணும் கொமனுக்கு எழுதுவோங்க ஓகே சரியா பார்த்து கண்டுபடக்கூடாது சரியா ஓ எங்களுக்கு வெச்சு பெரியான விருப்பமுங்க நாங்கள் வெச்சு ஸ்பெஷலாக செய்வோம் நீங்கள் ஒரு நாளைக்கு வெச்சு சாப்பிட்டு பார்க்கல ஸ்பெஷலாக செய்வோம் எப்படி வச்சேன்னு நல்ல சைவம் என்ன பஞ்சம் வச்சு எரியுது ஓகே இல்லை இறக்குவோம் எங்கே இறக்குவோம் ஆமா நீங்களே தரோம். நீங்களே தரோம். ஆமா தரோங்க. ஆமா அது சாப்பிடுமே. அவாக்கு இப்படி டிசைனாக செய்ய விருப்பம் இல்லை இப்படி நாங்கள் அம்மா கண்டு ரெஸ்பெக்ட் பண்ணி சாட்டியில் கொடுக்க ஓ அப்படி இருக்கு லுக் அட் தட் இது எங்கட அப்பாண்ட டெக்கரேஷன் உண்மையாவே இது எங்கட அப்பா யூடியூப்ல எங்கட அப்பாக்கு இதுதான் பேரு பிரியாணி செய்தா அப்படி ஒன்று போட்டுட்டு மேலே ஒரு கொரியாண்டர் வச்சுட்டு ஒரு எக் வைப்பா சிக்கன் பொரியல் ஒன்று வைப்பேன் இல்ல அது ஒரு தனி அழகு சட்டில ஒரு சாப்பிட்றது ஒரு தனி அழகு என்ன இப்ப சாப்பிட்ற இல்லை ஸ்பெஷலா இது நிப்பாட்டியாச்சப்பா என்னம்மா இது நிப்பாட்டி இருக்கா இங்க பாருங்க சாரி நான் கூட கத்துறேன் நான் பிஸிக்கா கமரை நீங்க எடுக்கிறீங்கன்னு தெரியாம கொஞ்சம் இதை குறைச்சி விடுங்க அப்பா கொஞ்சம் இதெல்லாம் வெங்காயம் போடணும் என்ன இதுல தண்ணி இருக்கும் நெய்யில என்ன இப்படி படக்குது இதுல தண்ணி வந்துட்டு இல்ல அப்பாக்கு ஓகே அப்பாக்கு இப்படி போடுற இல்லையாப்பா நான் செய்யறது வித்தியாசமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களா இப்போ நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வட்டி வச்ச பச்சை மிளகாய் கொஞ்சம் பற ரைஸுக்கு கொஞ்சம் பைசியாக இருக்கட்டும்னு சொல்லி அங்கே உள்ளி வட்டி வச்ச குட்டி அந்த பாருங்க சின்னன்னா நாங்கள் உள்ளியை நாங்கள் வட்டி வச்சுருக்கோம் அப்போ தான் ஒரு ஃப்ளேவர் விடும் நாங்கள் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக போடுவோம் நாங்கள் இஞ்சி கொஞ்சம் மறைக்கணும் இஞ்சி இருக்கோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கரைச்சி இதில் இஞ்சி கொஞ்சம் பாருங்க ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் வதங்க வேணும் கொஞ்சம் பொறுமை வேணும் எப்பையும் நாங்கள் பொறுமையோட இருந்தால் தான் லவ்வோட சமைக்கணும் எப்பையும் சரியா சிரிச்சுக்கணும் சமைக்கும் போது
சமைக்கும் போது லவ்வோட சமைக்கணும், செஞ்சேன்னு இருக்கக்கூடாது மெயின். சரியா? யா. எது வேகாதது முதல். சரியா? இது நாங்கள் அடுப்பு கொஞ்சம் போட்டுனீங்களா? முழங்கான நான் கொண்டு வந்தேன் இல்லைப்பா உண்டு. இல்லை இது ஓகே இஞ்சி கிடக்கு. இங்கே பாருங்க, உள்ளி எல்லாம் வதங்கி கொண்டு இருக்கும்போது, வெங்காயம் வதங்கும் போது நாங்கள் எது கூட அவிக்காதது போஞ்சி, அதுதான் நாங்கள் முதல் பாவிக்கணும். போஞ்சியும் கேரட்டு போட்டாலே வடியாவே இருக்கும். இல்லை சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் ரெண்டையும் தான் மோன் போடணும். இப்போ க்ரீம் ஜெலோ பேப்பரும் நாங்கள் ரெட் பேப்பரும் எடுத்துனாங்க. அது கொஞ்சம் அராபியல் இருந்தாலே ஓகே. ஏன்னு சொன்னால் நல்ல ஜம்மியை கொடுக்கும். அது கொஞ்சம் பச்சையாகவே சாப்பிடலாம். நல்ல வடிவா கேரட் கொஞ்சம் அவியணும், அது கொஞ்சம் பொறுமையாக விடணும், கொஞ்சம் வதங்கணும் வடிவா. அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் பச்சையாக சாப்பிடலாம். கோவா பெப்பர் எல்லாம் அரபியெல்லாம் சாப்பிடலாம், சலாட்டுக்கு போட்டு சாப்பிட்றோம் நாங்கள். நான் மோஸ்ட்லி இப்படி ஜெலோ பேப்பர் எல்லாம் இருக்குல்லோ, அதை நான் பச்சையாக சாப்பிட்றேன். ஸ்வீட் இருக்குது நல்லா, நாங்கள் பச்சையாக சாப்பிட்றோம். முதல் இதைத்தான் போடணும் நீங்கள். கேரட் தான் கொஞ்சம் அவிய கொஞ்சம் கஷ்டப்படும். பிறகு சின்ன கரண்டி அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு, ஒரு கரண்டி அளவு உப்பு. கொஞ்சம் நாங்கள் நெய்யில் தான் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம். எண்ணெய் ஆட் பண்ணல உலையும் எனக்கு தெரியும். கால் உலையும் நான் சில நேரம் போடுறேன் இல்லை எங்கிட்ட விட்டு. இப்போ உங்கள்கிட்ட வந்தபடியாக போடுறேன். நானும் பெரிய அக்கறை இல்லை. ஆனால் உலையும் நாங்கள் சமைக்கலாம் ஈரத்துக்கு தெரிகிறது. தம்பி விளையாடு. இனி நாங்கள் கோவா அப்படித்தான் செய்கிறவைய செப்மாய் தூக்கி இஞ்சி எல்லாம் நாங்கள் செப்மாய் எல்லாம் உயர்த்தி அறிகிற அளவுக்கு தெம்பும் இல்லை கையில். ஓகே, நாங்கள் இப்போ கோவா ஆட் பண்ணோம். சரியா? கோவாவை நாங்கள் எப்படி வெட்டி வச்சுக்க மாட்டோம் பாருங்க. கொஞ்சம் கோவாவுக்கு நீங்கள் இப்படி நீட்டு ஸ்லைஸாக வெட்டணும். சரியா? யா, இது கொஞ்சம் இடையில போடும். இங்கே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. சுமதி சீக்கிரம் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக சமைக்கும் போது உங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல, ப்ராப்பர் வேயாக சொல்லல. சில நேரம் பாஸாக தம்பிக்கு சமைச்சு கொடுக்குறோம். எல்லாம் அரபிகளில் தான் இருக்கணும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு லுக்காக இருக்கும். கொஞ்சம் நாங்கள் இப்போ ஜெலோ பாருங்க பெப்பர் எல்லாம் ரெட் பெப்பர் ஜெலோ பெப்பரும் போடுவோம். சரியா? ஆரஞ்சு பெப்பரும் அதோட சொட்டு வெங்காயமும் சேர்ந்து வருது அதில் இருக்கபடியா, அதுவும் சேர்ந்து வதங்க. ஓகே, யா சிக்கன் அண்ட் இறால் அண்ட் வெஜ்ஜி முட்டை மிக்ஸ். முட்டை புரிம்பா நாங்கள் புரிம்பா பதக்க போகிறோம். ஓ, ஆனால் சம் பீப்புள் உள்ளுக்கு அப்படி வெஜ்ஜி அப்படி அண்டிச்சு. ஓ, அப்படி செய்வினா நாங்கள் கொஞ்சம் பிக்கி அண்டபடியாக நாங்கள் எல்லாம் வித்தியாசமாக செய்வோம். ஆனால் அப்படி டேஸ்ட் தான் செய்தா. ஆனால் நான் மோஸ்ட்லி அப்படி செய்ய விரும்புகிறேன். ஓ, அப்படி இருக்கு. தம்பி கறி அப்படிதான் சொல்றாரு நடுகால.
சமைச்சு கொடுத்தேன். அது கஷ்டமுங்க, கஷ்டம். ஒரு ஆள் ஹெல்ப் வேணும். ஒரு 10% பெட்டலாம் தான். எனக்கு ஒரு ஆள் ஹெல்ப் சப்போர்ட்டாக இருக்கிறீங்களா? நீங்கள் வரீங்களா? எனக்கு மந்தி எப்படி சம்பளத்துக்கு தான். ஓ, பாதி சம்பளம் உங்களுக்கு புல். நான் மிளகறி படித்தேன். சரி, நாங்கள் பார்ட்னர்ஸ். ஓ, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நாங்கள் இப்போ உடனே கொஞ்சம் போட்டு நான் பார்த்து போடுறோம். எனக்கு கூட ஒரே நடிகை. ஓ, இது வெங்காயப்பூ போடு. அது கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு பாதி போட்டு. ஒரே நடிகை செய்து முடிச்சுட்டேன். நான் நினைச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போறீங்களா? இல்லை இப்படித்தான். ஓ, அது இருக்கு. அடுப்புக்கு கொஞ்சம் அடுப்பு சாடையாக குறைச்சி விட்டுருக்கோம். போடு. முட்டை நாங்கள் போட போகிறோம். என்ன போட போறீங்க? இதுக்கு புரிம்பா செப்பரேட்டாக பொரிச்சிட்டு இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். சும்மா தனியாக தானே போட போறீங்க? முட்டைக்கு வேறு ஏதாவது போட இல்லை மிளகுத்தூள் கிடக்குங்க. மிளகுத்தூள் நான்கில் முட்டை அடிச்சு விட்டேன். கொஞ்சம் சூடு வந்துட்டு போடு. அடுப்பே போடல. இந்த பேனர் கணிப்பாடி விடுங்க. ஆமாம், சத்தத்துக்கு கேட்டுதா? சரியா, ஏதாவது பிள்ளைகள்னு சொன்னால் மன்னிக்கவும். நாங்கள் சமையலண்டு இறங்கினா நாங்கள் களத்தில் இறங்கிடுவோம். சரியா, பார்க்க மாட்டோம். இதெல்லாம் சத்தம் கேட்குதா சத்தம் கேட்கலையாண்டெல்லாம் பார்க்க மாட்டோம். அன்பாக சமைச்சு கொடுக்குறோமாண்டு தான் பார்ப்போம். மெஸ் ஃபேமிலி எப்பையும் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு, வடிவாக இருக்கு. எடுங்க ஒடுங்க. இங்கே பாருங்க அம்மா இன்றைக்கு அம்மா தான் இன்றைக்கு செஃப். முட்டையெல்லாம் பதக்கி தரா அம்மா எனக்கு. ஐயோ, அம்மா முட்டையெல்லாம் பதக்கி தரா. நல்ல காலம் அப்பாவில் பார்த்தா பின் பக்கமா கதை. எங்கட அப்பாவில் முட்டை அடித்து வாங்கால வதக்கும் போது முட்டையின் சத்தத்தில் நாங்கள் இவ்வளோ பார்த்தோம். இந்த நீசுக்கு ஐயோ பாருங்க, வதக்கு 2 பேரில் கையின் ஒரு இடத்துல நிற்குதுல, கீழையும் போகுது அங்கேயும் போகுது. சரி, ஓகே, சூப்பர். அப்பா இவங்க அப்பா அம்மா கேட்போங்க. இங்கே வேங்க சாப்பாடு எப்படி இருக்குண்டு செமையாக இருக்குங்க. எங்கட அப்பா காய் இங்கே வேங்க. இங்கே வேங்க 2 பேரையும். அம்மா பாருங்க. அப்பா இங்கே வேறுங்க. அம்மா இஞ்சால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பெரிய முட்டையாக்கா எடுக்கும். பெரிய சைஸா முட்டை கொஞ்ச நேரம் விடுங்கோ, கொஞ்சம் பெருசாக வரும். விட்டுனீங்களா என்ன? விடுங்கோ. எங்கட அப்பா க்ளோஸ் பண்ணிக்கிறார் கேமராக்குள்ள. அப்பா லுக் அட் தட். இல்லை நீ இல்லை பொறிச்சு கிரிச்சு எல்லாம் எடுத்து வதக்கி கசந்தா பெரிய வேலை இல்லை. நான் சொல்றேன் இல்லை ஆனா வெற கலர்ல ஈஸி கொஞ்சம். ஆனா இப்படி 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 வர கஷ்டம். இப்படி வராது. நான் செய்தா குளியல் படம் கடையில் வர்றது அப்படித்தான் செய்யணும். அதான் ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் பிரியாணி ரைஸாக வந்துடும். எல்லாம் முடிஞ்சிடும். சவுண்டை குறைங்கோ. நிறைய சாப்பாடு செய்து வச்சிருக்கோம். நான் செய்யல, குறைங்கோ. லோ நண்டு, ஃப்ரைட் ரைஸு, சிக்கனு, நண்டு கறி, அதுக்கு முதல் ரசம், அப்படி கணக்கு. நான் எங்கேதான் சாமான் வந்தேன்னு மட்டும் தெரியல. வரைக்கும் 2 பேக் தான் வந்தது. எனக்கு தெரியும் இப்படி கொஞ்சம் சாமான் இல்லைன்னு பார்த்தா பெரிய சாமான் நிறைய வந்திருக்கு. அதுக்கு இப்போ ஆனால் இதை சாப்பிட்டுட்டு நான் அசையலாமல் இருக்கேன். முதல் பிரச்சனை இது வந்து பாரம் இருக்கா என்ன? இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. இது லைட்டுங்கோ, லைட் சாப்பாடு. இப்போ நாங்கள் நண்டு சூப்பு நண்டு கறி வைக்கும் முதல் ஃப்ரைட் ரைஸ் வைக்கும் முதல் நண்டு சூப்பு குடிச்சுட்டோம். அது சேமிச்சுட்டு அது வாடர் தண்ணி குடிக்கிறோம். பாரம் இருக்கா? பாரம் இல்லாத சாப்பாடு சமைச்சு முதல் சமையல் பழகிட்டாங்கல்ல. முதல்ல தெரியும் போல முதல் சமைச்சு இந்த கடையில கேட்ப பெரிய இல்ல எனக்கு சமைக்கிற விருப்பம். நீங்க சமைச்சு கடை போட்டா அம்மா நானும் பாட்டுனேன். அம்மா நானும் பாட்டுனேன் சார். சரி வெட்டி கொடுப்பேன். அம்மா வெட்டுறா எல்லாம் நாங்களும் எல்லாம் போட்டு எறிகிறோம்.
ஓ வேறொரு ஆள் பார்சல் கட்டண்டா வேற எல்லாம் அவ பார்சல் கட்டுறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஹலோ, நீங்களும் அண்ணாவும் களியும் எங்கட அப்பாவும் பில்லு வாங்க காசு வாங்குறது கொண்டு திட்டு விற்கிறாரு. நல்ல மணி என்று ஒரு காரில் கொண்டு போய் விற்கிறாரு. இதை பார்க்கல. அந்த உளிருது என்ன எனக்கு ஆசை ஒரு ஆள் சப்போர்ட்டா இருந்தா நாங்க கண்டிப்பா நான் ஒரு பிசினஸ் தொடங்குவேன். எனக்கு ஒரு ஆளும் இல்ல, தனியா தானே தனியா ஒரு கையால செய்யலாம். ரெண்டா வந்து கடை தானே போடணும். இல்லைங்க, நாங்க பர்த்டே பார்ட்டின்னு சொன்னா பிசினஸ் அண்ட் இல்ல வீட்டிலேயே கேட்டரிங். இப்ப நாங்கள் பெரிய பெரிய ட்ரைல உங்களுக்கு இன்றைக்கு பர்த்டே பார்ட்டி நீங்க ஆர்டர் பண்ண போறோம்னு சொன்னா இது குறிப்பிட்டு காணும் தானே ஒரு இல்ல 15 பேரு காணும். என்ன இப்ப நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் மட்டன் கறி அப்படி பர்த்டேக்குன்னா வித்தியாசமான கறி, நண்டு கறியா மட்டன் கறி பாபிக்குன்னு சொன்னா ஸ்பெஷலா வரும். செலவு கூட மாதிரி தெரியும். ஆனா செலவு தான் நீங்க வாங்கி வட்டி சமைச்சு அதுகளையும் பாக்குறத விட வராது போல இது லாபம் வராது. லாபம் வேறும். ஆனா உங்களோட கையெல்லாம் இருக்கு, சிரிச்சு கொண்டு தருவோம். திரையில லாபம் இல்லைன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் கணக்கு பார்த்தா ஓகே. இப்போ நீங்கள் கடையில் எப்படி வாங்க போறீங்களா அந்த மாதிரி சார்ஜ் படி தருவோம். இவ்வளவு ஒரு பாசம் இது மாதிரி கரண்ட் வரும். யா டெக்ரேஸ் பச்சை சாப்பிடலாம். இஞ்சி டெக்கரேஷன் சாப்பிடுவோம். பார்த்தீங்க நாங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் சிவமதி செய்கிறவா செய்த சாப்பாடை தம்பிக்கு ஒருக்கா செய்வோம். ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் அன்பான ஆக்களுக்கு ஒருக்கா செய்வோம். ஊர்ல ரோட்ல எல்லாம் நிற்கும், ரோட்லயும் அங்க நிற்கும் கவனிக்கிறேன். ஆனா நல்ல வாசம் உங்க வேணும் சும்மா சாப்பிடவே அந்த இடசத்துக்கு போட்டு வைக்க சூப்பரா இருக்கும். ஐயோ நான் இன்றைக்கு அம்மா சூப்பு குடிக்கலையே, நான் சூப்புக்கு போட்டேன். மல்லியில ரசம் வேற லெவல்ல இந்த மல்லியில பெரிய தெரியாது முதல்ல. மெல்லிய பத்தி தெரியாது. இல்ல அது ஒரு நல்ல வாசனை. கூட பூண்டும் வாய்க்கிறீங்கங்கறாங்க. வேப்பங்குளமாயே அடிக்கலாம். ஏதாவது பிரச்சனை. ஹலோ ரெடி நண்டுகறி. சரி வாங்க. எங்கட லவ்ல மாதிரி நண்டு கறி விருப்பமாம் கலியின் தம்மா வைஃபுக்கு. நண்டு கறியில ஒற்றுமைனாலும் நண்டு கறியில ஒற்றுமைன்னு பார்த்தா லவ் இப்போ பர்த்டேலையும் ஒரு உண்மை. ஜனவரி 6 என்ன 6ஆம் தேதி. அப்போ இதுல இருந்து தெரியுது என்ன நாங்கள் 6ஆம் தேதி கூட நண்டு கறி விருப்பமோ அம்மாவும் இருப்பான். என்ன ஓதுறீங்க? எனக்கும் பிடிக்கும் தானே. ஏன்னா அந்த மீன் பெருசா பிடிக்காது, அதால நண்டு கறி வந்து ஒரு வாசம் இல்லை. மீன் வேற மாதிரி நண்டு வேற மாதிரி. அதால நண்டு வந்து மச்சம் சாப்பிடவே எல்லாரும் நண்டு சாப்பிடுவீங்க, விரும்பி சாப்பிடுவீங்க. எனக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. இஞ்சால பாருங்க இவனுக்கு என்ன பிரச்சனைடா? நண்டு பிரச்சனை உடைக்க பஞ்சு வேணும், அதுதான் ஒரு பிரச்சனை. உடைக்கிற பிரச்சனை அந்த எடுக்கிற பஞ்சு எது ருசியோ அதில் பஞ்சு படினேன். நண்டு கறி பலாப்பழம் எல்லாம் சாப்பிடுவேன். என் ஃபேவரட் ஃபுட் பலாப்பழம். இப்போ பிடிக்கும் எனக்கு நண்டு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், கறி கிரேவி பிடிக்கும். சரி வாங்க சாப்பிடுவோம். கூட கதைச்சு கொண்டிருக்கேன். கூட கதைச்சு நாங்களும் இந்த களிந்த வீடு எங்கே இருக்கு, எங்கட வீடு எங்கே இருக்கு அந்த அளவு காணொலி வந்துன்னா சொன்னா என்னென்னு போடுறேன்னு தெரியாம இருக்க போது லைட்டா போட்டு லைட்டா எடுப்போம். சமைச்சு கொண்டு இருந்தேன். என்ன மிருக்கல உண்மையாவே இருந்து நீ கதைப்பேன். சரியா இப்போ நான் யாருக்கு போடுறேன்னு சொல்லுங்க பாப்பா. இப்போ நான் யாருக்கு போடுறேன்? இப்போ நான் யாருக்கு போடுவேன்? வீடியோ எடுக்கிறீங்களா? இப்போ நான் யாருக்கு எடுக்கிறேன்? கேஸ் பண்ணுங்க. அவ உங்களுக்கு தான் முதல் இல்ல அவாக்கு சைலன்ஸ் ஆயிடா. பசி இல்லை வாங்க உங்களுக்கு. இல்லை நான் முதல்ல உங்களுக்கு போட்டு தருவேன் வடிவா. எனக்கு சமைக்கிறத விட பரிமாறுறது விருப்பம். சரியா
நண்டு கறி இன்றைக்கு இல்ல. அம்மாக்கு ப்ரோக்கோலியா நண்டு கறி நோ. நண்டு கறி சாப்பிட்டா அன்றைக்கு எல்லாரும் நோ நண்டு கறி. கிரேவி தான் நண்டு கறி ஸ்பெஷல். நண்டு கால் இருக்கிறபடியா கஷ்டமா இருக்கு எடுக்கிறது. இது உங்களுக்கு தம்பிக்கு சிக்கன் எடுங்க, சிக்கன் போடுங்க அப்பா. நண்டு கறி வேணாம். நண்டு கறி வேற லெவலடா. அன்றைக்கு நண்டு கறி சமைச்சதை பார்த்தனே. கொஞ்சம் குழம்பு இது நீங்க சாப்பிடுவீங்க. எங்களை விட்டம்போது சாப்பிட்டீங்க முதல் தெரியுமா? முதல் பீச்சில் வச்சு குழம்பு விடுங்க. தனியாவா? தனியாங்க வைக்கலாம். தனியாக சின்ன கிரேவி பண்ணாமா? நம்மளே எடுத்தா நோ மோர் ஒயிட் ரைஸ். நோ நாங்களோட வீடியோல பார்த்த மாதிரி இருக்க கூடாது. எனக்கு நேரா வீடியோல சமைச்சிட்டு நிப்பீங்க. நண்டோட சண்டை நண்டோட சண்டை இது எங்கடா அப்பாக்கு நண்டு கறி வச்சுனாண்டு வெயிட்டம்மா தாரேன் செல்லக்குட்டி. ஆனால் அப்படி இருக்கு சாப்பிட்றா இல்லை தான் இருக்கு. டேஸ்ட் கொஞ்சம் கூடும். நாங்கள் எங்கட விட்ட ஃபேமிலி ஃபேமிலி அப்படித்தான். மேனேஜர் பசியில் இங்கே பார்த்துட்டு இருக்கணும். ஒரு மேனேஜர் சாப்பிட்டாங்க சாப்பிடலையோ ஒன்றுமில்லை. படப்பட சாப்பிடுவாங்க. அவ்வளோ பசி. அதுதான் வெஜி ரைஸ் காரம் வெள்ளை ரைஸ் எடுத்துக்கலாம். அப்பா பிள்ளைகளுக்கு கொண்டு வருவேனப்பா. உங்களுக்கு தேவை என்னப்பா? அம்மா புரிஞ்சு கொள்ள பிள்ளைகளுக்கு இல்லாமல் கொண்டு வர மாட்டோம். அப்பா சிக்கன் வைங்கப்பா பிள்ளைகளுக்கு. சிக்கன் கட்டி கொடுங்க. தம்பி சாப்பிடுங்க. நண்டு ஆற போதுங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணாங்க. ஃப்ரைட் ரைஸ் தான் ஹெல்த்தி. தாங்க ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காது. வெஜ்ஜி இருக்கிறபடியா அதுக்கு எல்லாம் மரக்கறி பிடிக்காது. அதுக்கு மரக்கறிகள் எல்லாம் பிக்கி கொஞ்சம் சின்னாக்கில் கொஞ்சம் கஷ்டம். நண்டு கறியோட எப்படி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் அப்பா வச்சு கொடுங்க. எடுங்க மைசனுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கூட கொட்டக்கூடாதா? குட்டி மாக்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டுற கஷ்டம். ஏன் மைசனுக்கு இருக்குது ஒயிட் ரைஸ். ஓகே இருக்கு மோர். ஓகே எங்கப்பா மைசனுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கிரேவி கூட. ஓகே ஓகே சிக்கன் பட்டி கொஞ்சம் கிரேவி பிடி. கொஞ்சம் கிரேவி. சாரி அவனுக்கு என் சிங்கக்குட்டிக்கு அவனுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஓகே பிக்கி கொஞ்சம். ஓகே இந்தியாவில் ஒரு சாப்பிடல பிள்ளைங்க. எடுத்தாங்க அந்த கரண்டி இருக்கா? அந்த கரண்டி உங்களுக்கு சாப்பாடு இல்லை. இல்லை பரவாயில்ல சாப்பாடு. இவங்க தம்பி கொஞ்சம் கிரேவி இல்லை இல்லை அவரை கொடுங்க. வாங்க வடிவா எடுங்க. இங்கே எடுக்க வெக்கப்படாம உங்களுக்கு கிரேவி வேணும்னா வடிவா எடுக்கலாம். வெக்கப்படாமல் சாப்பிடுங்க. இந்த லைன் ஓ எல்லாருக்கும் தந்த பிறகுதா. ஓ தேங்க்யூ. நண்டு கரைக்கு நண்டு கரை ஏன் பேர் வச்சாங்க பாருங்க. பாரு நண்டு கரைக்கு நண்டு எப்படி சாப்பிடணும். நண்டு கறி வெள்ளை சோறும் வரையும் அப்படிங்கிறதான் நினைப்பிச்சு. நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம். பசுமதி ரைஸுமே என்ன வெள்ளை ரைஸும் ஒரு வரை. யா நாங்கள் வரையும் நண்டு கறியும் முட்டையும் அவிச்சு சாப்பிடுவோம். ஓ ஆமாங்க எங்களை விட அதான் பிரச்சனை. எல்லாம் ஒரு ஒரு போக்கு. எங்களை விட்டால் நாங்கள் சமைக்கிறது ஒரு உரையும் இல்லை. வடிவாக சமைப்போம். ஆனால் சாப்பிட்றதுக்கு பிரச்சனை. ஆனால் கொமலில் சொல்லினோம் எல்லாரும் வளர்த்த மாதிரி தானே வளர்த்துருக்கீங்க. சிங்கக்குட்டி சாப்பிடுறது இல்லை. ஒன்றும் செய்யலை. அது என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறான். அப்போது ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. மட்டன் கறி, சில்லி சிக்கன்,
அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுவும் என்ன மட்டன் கறினா கொஞ்சம் தான் சாப்பிடுவான். இது நல்ல சிக்கன் மாதிரி தானே இல்லை அதுதான். ஒன்றும் சாப்பிட மாட்டேன். இந்த ஒரு பழக்கம் பழகையில் கடையில சாப்பிடுறது கடையானும் சாப்பிடுறது கடையான் ஃபேமஸ் கடை ஒன்றும் சாப்பிட மாட்டான். கடையோ அம்மாவோ சாப்பிட மாட்டான். ஜூனி சிக்கனா ஒன்லி துணி சிக்கன் பேட்டி. மைனஸ் இப்போ தான் போட்டு சாப்பிட்றான். அவனே சொல்லுவான் அம்மான சாப்பாடு நல்ல மனசொரிய மாண்டுவான். வெச்சு பிடிக்காது. அதுகளுக்கு ஒன்றும் போட்டா பிக்கி சோயா சோப் பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. கொஞ்சம் பிள்ளையா இருக்கா பின்னத்தை அம்மா சாப்பிடுங்க அம்மா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஓ வெயிட் பண்ணுங்க. அப்படி சில்லி பேஸ்ட் மட்டும் வாங்கலே பாருங்க. நீங்க வீடியோக்கு கணக்கு தானே சமைக்கிறோம் நீங்க. நானுங்க இப்போ அப்பா சமைக்கிறேன். அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு கொண்டு கொடுப்பேன். ஃப்ரெண்டுக்கு கொண்டு கொடுப்பேன். சமைச்சா ஒரு நாள் ஃப்ரெண்டுக்கு கொண்டு கொடுக்குறது வேலை எடுத்துல. எங்கட அப்பா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செய்யும் போது நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கும் கொடுப்போம். அப்படின்னா ஓகே. யா இல்லை நீங்கள் சாப்பிட்றதுல பார்த்தா கணக்கு செய்து அவ்வளோ சாப்பிடலாம். போயிட்டு சொல்லுங்க எவ்வளோ மிஞ்சிட்டு. நாளைக்கு சண்டே சாப்பிடலாம். நாளைக்கு சண்டே நாங்கள் செமையான ஸ்லிப் பண்ணிட்டு சாப்பிடலாம். நாளைக்கு வேலை இல்லையோ? நாளைக்கு கிளீனிங் வேலை வீட்டில் புல் வேலை இருக்குது. விடிய ஒளிமினா 20 வரையும் இருக்கலாம். அதுவும் ஒரு வேலை மாயிடும். மோசமாக வேலை. ஹவுஸ் பாய் பண்ணால் தெரிந்தேன் உங்களுக்கு. வீட்டில் ஒரு வித்தியாசமான வேலை இருக்குது. வீட்டோட ஆள் ஓடி ஓடி விட்டா நீங்கள் வர்றீங்க கிளீனிங்கண்டா எனக்கு நித்திர எல்லாம் கிளீனிங் தான் கனவு. ஓமடா பதில் படத்துக்கு எனக்கு சவுண்டு கேட்குது. நீங்கள் இடங்கி நீங்கள் எனக்கு ஒழுங்கு இல்லாமல குளிருக்கு தினம் வலிச்சு போடுறதுன்றா அந்த அசையெல்லாம் போயிட்டு. ஓகே இப்போ நாங்கள் இப்போ வந்து சூப்பராக சமைச்சு புரோட்டை வந்து நாங்கள் சமைச்சு சூப்பெல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி புரோவை என்ன ஒரு 5 கிலோ கூட்டி மாப்பிள்ளை விருந்துக்கு வரேன்னு சொல்லி கடைசியாக நாங்கள் இங்கே தான் செய்யறோம். ஒரு நாளைக்கு கூப்பிட்டு மாப்பிள்ளை விருந்து மாப்பிள்ளை முடிஞ்சு செய்யலாம். அது என்னன்னா சமர்த்தியம் எங்கட டைமிங் கொஞ்சம் மாப்பிள்ளை விருந்தப்போ வித்தியாசமானது உங்களுக்கு பார்த்து இந்தியா மாதிரி செய்வோம். மாப்பிள்ளை விருந்து எங்களோட பழகணும் மாதிரி. அப்படி இது சாப்பிட வரது இல்லையா? இல்லை நான் சாப்பிட வரது. ஓகே சந்தோஷம். மாப்பிள்ளை விருந்து ஒரு அக்காட்ட போனா அப்படி இருக்கும். தம்பிக்கு வைக்கிற மாதிரி எனக்கு கணக்கு சொல்லி இல்லை நான் போயிடு. ஏன்னா இந்த நேரம் நாங்கள் போவோம். போய் நல்ல சந்தோஷம் சந்தோஷமா இருந்தது. என்ன தம்பிகிட்ட வந்தபடியா ஃபுல் டே கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு வரியமா கேட்டு ஒரு வரி அவர்தான் எங்கிட்ட விட்டு வாரேன். தம்பி மாமியால நாங்களும் கிறிஸ்மஸ் தம்பியை கூப்பிட்டா மனசுல இருந்தா மறுபடி கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நாங்களும் கூப்பிடுறாங்க. அப்ப சொந்த தம்பி சொன்னா நாங்க வீட்டை போற இல்லையா அண்ணா இருக்கேன். அதே மாதிரி வீட்டு அம்மாவுக்கு பழக்கல சொந்தக்கார விட்டு போகணும். நாங்க பழகிட்டு ஓகே. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட சேனல்ல வீடியோ வேற என்ன சொல்லுங்க. வேற தம்பி எதிர்பார்க்கிறேன். தம்பி கொஞ்சம் கொஞ்சமா போடுவார். அடுத்த வரையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுவோம். அது நல்ல வீடியோ அந்த மாதிரி போட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Thank you for watching. Bye. கனவு பின்னால நின்னு சொல்றா. அப்படி கனவு கூடினா. Bye bye.